அவருக்கு தெரியாதா இது நடிக்கணுமா வேண்டாமா? இப்ப பணத்துக்காகன்னு சொன்னா அவருக்கு இல்லாத பணமா? அவரு இவ்வளவு வயசாயிடுச்சு இன்னுமா அவரை கஷ்டப்படுத்துறாங்க. யார் அவரை கஷ்டப்படுத்துறாங்க? நீ ஒருத்தரும் சம்பாதிக்கணும் தான் சொல்றாரு. நான் மட்டும் சம்பாதிக்கணும், நான் மட்டும் உழைக்கணும்னு சொல்லவே இல்லையே. உழைக்க வேண்டிய வயசுல உழைங்க, சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிங்க. பொதுவா தானே சொல்றாரு. விஜய் கட்சியில ஒரு 4 பேர் சொல்லுங்க நீங்க. நான் பொறுப்பான ஒரு 4 பேர் சொல்லுங்க. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 4 பேர் சொல்லுங்க. சரி 2 பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் விஜய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து அங்கேருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறாரு. இன்னும் சில வாரங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவாருங்கிற தகவல்லாம் வருது. ஆனால் இவர் சூப்பர் ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுமே வெளியில் சில விஷயங்கள் பேசினாங்க. அவர் நல்லபடியாக வரணும்னு எல்லாருமே வாழ்த்துனாங்க. அதே நேரத்தில் அவர் ஏங்க இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு, இவ்வளோ நாள் நடிச்சிட்டாரு, சினிமாவில் அவர் சாதிக்காத விஷயங்கள் இல்லை, தொடாத உயரங்கள் இல்லை, எல்லாமே பண்ணிட்டாரு, ஏன் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆகலாமே சினிமாவில் இருந்து அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகனா நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கு முன்னால் தலைவர் நல்லபடியாக ஆரோக்கியமாக திரும்பவும் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு தனி மனிதனுக்குமே தன்னுடைய நிலைமைக்கு தகுதி திறமைக்கு விட அதிகமாக ஒரு பிரபஞ்சம் பவர் கொடுக்குதுன்னா அது சாதாரணமாக இருக்காது. இப்போ தலைவரை பொறுத்து இது நான் சொல்கிறது தலைவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் அதிகமாகவே எனக்கு மக்கள் செல்வாக்கும் சரி கடவுள் அனுகூலமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பவர் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது சாதாரணமாகவே இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை இவர் மூலிமா சாதிக்கணும், அதுக்காக தான் இந்த பவர் இருக்கும். அதை சாதிக்காமல் அவர் எங்களெல்லாம் விட்டு போக மாட்டார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த யூடியூப்பில் அந்த மாதிரி இந்த மாதிரி எப்பவுமே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. தலைவர் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு தான், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் அவர் கடமை முடிச்சுட்டு தான் போவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் படம் நடிக்கிறாரு, அதனுடைய வருமானம் குடும்பத்துக்கு போகுது ஆச்சுங்களா. எந்த வீட்டில் ஒரு ஆண் சம்பாதிக்கிறத வீட்டில் வேணான்னு யாருன்னு சொல்லுவோம். அது எந்த ஏஜாக இருக்கட்டும், வேணான்னு யார் சொல்லுவாங்க? இல்லை, எப்போவுமே நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கூட இப்போ படிச்சுட்டு இருப்போம், வேலைக்கு போக ஆரம்பிப்போம், ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லைப்பா நீ வீட்டில் இரு, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் வேலை செஞ்சது போதும், ரெஸ்ட் எடுங்கன்னு ஒரு கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி முடியாத போது நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயன்றது முடியாத போது இல்லை, ஓரளவுக்கு ஒரு 60 பசங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு, அப்பா ஒரு 60 வயசை தாண்டுறாரு அப்படின்னும் போதே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க இல்லைப்பா நான் கொஞ்ச நாள் வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் ஒரு 65 வயசு வரையும் ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் பெரும்பாலும். ஒரு சிலர் இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை அதை சொல்லியும் கேட்காம இவருக்கு ஒரு ஆர்வத்தில் தெரியாது இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் அவங்க வீட்டில் மகளோ மனைவியோ இதை சொல்லணும். அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த பதிவுகளை பார்க்கும்போது அவங்களுடைய வருமானத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இது எப்படின்னா தலைவருக்குன்னு இண்டிவிஜுவலாக எதுவுமே கிடையாது, இவங்க சொல்கிறத மட்டும் தான் அப்படின்ற ஒரு கேவலப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிற மாதிரி தான் நான். இப்போது ஒரு தனி மனிதனுக்கு அவருக்கு தெரியாதா இது நடிக்கணுமா வேண்டாமா? இப்போ பணத்துக்காகன்னு சொன்னால் அவருக்கு இல்லாத பணமா? அதே மாதிரி அந்த குடும்பம் கூட நான் சொல்கிறேன், ஒரு குடும்பம் அவங்களுடைய லெவலுக்கு அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கும். அதை மீறி அவங்க இவர் நடிக்க வச்சு தான் அவங்க சம்பாதிக்கணும், அந்த மாதிரி தான் இவங்க பேசுகிறாங்க. அவர் இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னமும் அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க. யார் அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க? யாருமே அவர் கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் திட்டிகிட்டு இருந்தாங்க. படத்துக்காக லோகேஷ் அவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துனாரு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசியிருந்தாங்க. இப்போ லோகேஷ் நேற்று பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது அப்படிலாம் கிடையாது, ஒரு 40 நாளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சம்பவம் நடக்க போது எங்கிட்ட சொல்லிட்டாரு, அதுக்காக தான் அங்கே 29ஆம் தேதி ஷூட்டிங் முடிச்சு அவர் அமுச்சு வச்சோம். இப்போ அவர் உண்மையாகவே அந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷன் நாங்கள் எப்படி ஷூட்டிங் நடத்த முடியும்? அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் விடுவாங்களா அந்த மாதிரி? ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மளாவே ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி நமக்கு என்ன தெரியும்? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னோ அது நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி பேச முடியும்? இப்போ லோகேஷ் வெளியில் சொன்னதுனால நமக்கு தெரியுது. ஸோ இது முன்னாடியே நடந்திருக்குது, இந்த மாதிரி டேட்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ லோகேஷை பற்றி இவங்க 4 நாள் பேசினாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ லோகேஷ் சொன்ன மாதிரி 40 நாளுக்கு முன்னாடி அது தெரியும்னா அவங்களுடைய ஃபேமிலி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு வழக்கமான பரிசோதனைக்கு போறாரு, இல்லை ஒரு பிளான்டு ப்ரொசீஜருக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரசிகர்களுக்குள்ள அந்த ஒரு பதட்டம் அது வராமல் இருந்திருக்குமே. இப்போ இது பாயிண்ட். இது எந்த காலத்துலேயும் அந்த ஃபேமிலியிலேருந்து அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அந்த ஒரு கன்சர்னே கிடையாது. எப்படின்னா
ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடியே கரெக்டாக நீங்கள் 7:30 தலைவர் ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னா ஒரு 5:30 வந்து அந்த அம்மாவோ இல்லை அந்த ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ அவருடைய தனிப்பட்ட விஷயம், இதை யாரும் இன்வால்வ் ஆக முடியாது, அவர் பிரைவசியும் கூட, ஆமாம், அதில் உரிமை இருக்குது. அதே நேரத்தில் அவர் ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் எங்கே போனாலும் நியூஸ் வெளில வந்துடும், அதை தடுக்கவே முடியாது. அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது இதை அவங்க பண்ணியிருந்திருக்கலான்ற ஒரு கன்சர்ன். அந்த டெம்ப்டிலே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணுறேன். முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து ஒரு செக்கப்புக்காக போகிறாரு, ஒரு 2 நாள் இருந்தால் பிரச்சனையே பெருசாக இருக்காது. இது வந்து இப்படி ஹார்ட்டில் ஆப்ரேஷன், 5 சர்ஜ் என்னென்னமோ அதுக்குள்ளே என்னென்ன கதையோ பேசிட்டாங்க யூடியூப்பில். இப்போ இத்தனை பேச்சுக்கும் வந்து மூல காரணமே வந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காது தான். அது கண்டிப்பாக தவிர்த்து இருக்கலாம். அவங்க முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ இந்த யூடியூப் வாயை மூட்டிட்டு இருப்பாங்கல்ல, தேவையில்லாத கதெல்லாம் பேச வேண்டியதே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் டே தான் அவங்க புல்லட் விடுறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ யூடியூப் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அது அவங்க செஞ்சு இருக்க வேண்டியது தான். இப்போ இன்னொன்று, இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பார்க்காத பணம் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் வந்து அந்த ரீசெண்டாக கூட வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது கூட ஒரு நமக்கு டப்பு பணம் தான் முக்கியம், பணம் போடுறாங்க பணம் எடுக்கிறாங்க அதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட அந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களா? அவர் இன்னும் கூட அந்த ஒரு மணி கான்சியஸாக ஒர்க் பண்ணுறாருன்ற விஷயம் இருக்கு. இல்லை, இப்போ தலைவர் வந்து தர்பார்னு நினைக்கிறேன், தர்பார் ஆடியோவில் வந்து பேசியிருப்பார். ஃபஸ்ட்டு நான் வந்து படம் நடித்து 2-3 படம் நடித்து முடிச்சிட்ட பிறகு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நடிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அட்வான்ஸ், 1000 ரூபா அட்வான்ஸு உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் நுழையிறாராம். நுழைஞ்சோடனே அந்த மேக்கப் மேனை வந்து போடுங்க அப்படின்னு சொன்னார். அட்வான்ஸ் கொடுக்கவே இல்லையே, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கவே இல்லையேன்னு. அதான் கொடுப்பாங்க சார், நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு. காசு கொடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நான் நடிக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரோ யார் ப்ரொடியூசரோ வந்துட்டு பேர் கேட்டாங்களாம், என்ன காசு கொடுத்தா தான் நீ போடுவியா அப்படின்னு. தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்னா. நாங்கள் காசு தரேன்னு சொன்னீங்க, கேட்டேன், அதுக்கு போய் ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லை உனக்கு எதுவுமே கிடையாது, ரோல் கிடையாது, எதுவும் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு தர்பார். அதாவது அவர் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பணன்றது அத்தியாவசியம்ன்றதை வந்து முதலிருந்தே சொல்லிட்டு தான். நான் சொல்கிறது படம் ஃபஸ்ட்டு படம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். இப்போது பணம் முக்கியன்றது அவர் தனக்கு மட்டும் சொல்லலை, அதில் இன்னொரு இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறாருன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் சொல்கிறாரு. நீ ஒருத்தரும் சம்பாதிக்கணும் தான் சொல்கிறாரு. நான் மட்டும் சம்பாதிக்கணும், நான் மட்டும் உழைக்கணும்னு சொல்லவே இல்லையே. உழைக்க வேண்டிய வயசில் உழைங்க, சம்பாதிக்க வேண்டிய வயசில் சம்பாதிங்க, பொதுவாக தானே சொல்கிறாரு. இப்போ இந்த விஜய் சொன்னாப்லையே, இதுக்கு வரணுமா, அதாவது மாநாடுக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வேலை இருந்தால் வேலையெல்லாம் விட்டுட்டு. இல்லை, விஜய் சொல்லலை. சரி, அந்த கட்சியில் விஜய்க்கு அப்புறம் 2வது பொசிஷன் யார்? புசி ஆனந்த் தான் நீங்கள் சொல்கிறீங்க. வேற யாரு? இல்லை வேற யார்? ஒரு 4 பேர். இப்போ நீங்கள் வந்து விஜய் கட்சியில் ஒரு 4 பேர் சொல்லுங்கள். நீங்கள் பொறுப்பான ஒரு 4 பேர் சொல்லுங்கள். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 4 பேர் சொல்லுங்கள். சரி, 2 பேர் சொல்லுங்கள். வேற யார் இருக்காங்க? அப்போது சரி, புசி ஆனந்த் சொல்லி எத்தனை நாள் ஆகுது? 2-3 நாள் இருக்கும். 2-3 நாள் ஆகுது. அதுக்கு விஜய் ஒரு மறுப்பறிக்க அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இல்லை, அதுலேயே அவர் அதை என்டார்ஸ் பண்ணி சொல்லலை. அந்த பேச்சில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த போர்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, ஃபேமிலியை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் தான் இது முக்கியம் அப்படின்னு தளபதியே சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு தம்பி வந்து அவர் வேலை செய்கிற இடத்துல போய் இப்படி கேட்டதாகவும் அதுக்கு அந்த ஓனர் அப்படி சொன்னதாகவும் சொன்னாருன்னு ஒரு தம்பி சொன்னதை அப்படி சொல்றாரே தவிர நீங்க எல்லாம் இப்படி இருங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதில் சொல்றாரு. எங்க சொல்றாரு? நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வரவங்க தான் உண்மையான தொண்டன்ற வார்த்தை சொல்றாரு. தளபதிக்காக இது அத்தனையும் விட்டுட்டு வரவன். நான் என்ன சொல்ல வரேன், குடும்பத்தை பாருங்கன்னு சொல்ற. இதை விட்டுட்டு வந்த பிறகு அவன் வேலையை விட்டுட்டானா அவன் குடும்பத்தை எப்படி பார்ப்பான்? முரண்பாடா இருக்கா இல்லையா? ஒரு விஷயம் முன்னாடி சொன்னதை பின்னாடி எடிட் பண்ணா கூட நான் என்ன கேட்குறேன்னா, குடும்பத்தை பாருன்னு சொல்றவன் என்ன பண்ணோம்? வேலையை பாரு, அப்படி கொடுக்கலன்னா பரவாயில்ல, மாநாடுக்கு இன்னொருத்தன் கூட வருவான், நீ வந்து உன் குடும்பத்தை அப்படி தானே சொல்லணும். அதான ஒரு தலைமை. அதை விட்டுட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. நான் விஜய் காப்பாற்றுவாரா? அத்தனை பேர் விஜய் காப்பாற்றுவாரா? அது ஒரு தலைமைக்கு அழகான்னு கேட்குறேன். அது கரெக்டா? இல்லை வந்து இவர் சொல்ற மாதிரி காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், கஷ்டப்பட்டு உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்டா? இவர் ஒரு தனி மனிதன், ஒரு சமுதாயத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவனை காப்பாற்றிக்கணும், அதுதான் நியாயம். அப்படி டயலாக் விட்டா வந்து சும்மா தான். அது நீங்களே சொல்லுங்க, எப்படி காப்பாற்ற முடியும் எல்லாரையும்? அப்போ தலைவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பணம் வந்து தான் சம்பாதிக்கணும்னு சொல்றது மட்டும் சொல்லல, நீங்களும் சம்பாதிங்க, உழைக்கணும், கடைசி வரைக்கும் உழைக்கணும். அவரு வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணல, 74 வயசுல இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்காரு. வெறும் புத்தி மட்டும் சொல்லிட்டு அவர் ஓய்வு எடுத்துருந்தா பரவாயில்ல, இன்னமும் உழைச்சிட்டு தானே இருக்காரு.
ஸோ அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயலுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஏமாற்றணும்னு சொல்ல வரல, உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு. எந்த இடத்துலையும் ஏமாற்றணும்னு சொல்கிறாரா? அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் நிறைய பேர் அதான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறாருன்னா சரி பணமே இல்லாமல் வாழ முடியுமா வாழ்க்கையில்? இல்லை அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார்ல, அவர் பார்க்காத பணம் இல்லை. அவருக்காக சொல்லல அது. இப்போ அவருக்காக பேசும்போது மற்றவங்களுக்கு அந்த ஃபேன்ஸுக்காகவோ மக்களுக்காக தான் சொல்றாரு. நீங்க எல்லாம் உழைக்கணும், காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும், சகுனிக நிறைஞ்ச ஊழல் அது இதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. அவர் பார்க்காததா எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. நமக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் அதை பண்றாரு. அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் சம்பாதிக்கிறாருன்ற மாதிரி அதை எடுத்துக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ ஒரு பக்கம் வந்து அவரை வந்து பீட் பண்ண முடியலன்ற ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் இன்னும் நடிக்கிறாரு, அவர் மேலே ஒரு பரிதாபப்படுறாங்க. இன்னொரு சைடில் வந்து ஃபேன்ஸுக்கும் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து வருத்தம் இருக்குது. அது எப்படின்னா வந்து அரசியலுக்கு மட்டும் வர முடியல, ஆனால் படத்தை மட்டும் தொடர்ந்து நடிக்கிறாருன்னும் போது அது மட்டும் முடியலையா அப்படின்ட்டு. இன்னொன்று அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள்னு ஒன்று இருக்காங்கள்ல, அவங்க வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து இப்போ இருக்கிற சமகால நடிகர் அஜித் விஜய் ஈக்குவலாக இருக்கா இல்லையா? அது இருக்கு. அப்போ ஜனங்க பார்க்குறாங்க, ஒரு நடிக்கிறாரு, இவங்களுக்கு எது கஷ்டம்? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒரு சிவாஜி கூட ஒரு காலகட்டத்தில் திரிசூலம் எனக்கு தெரியல சொல்லுவாங்க, அதை கேள்விப்பட்டு திரிசூலம் படம் வந்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக 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 அவர் சரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் படம் ஓப்பனிங்கே இல்லாமல் கூட அவர் நடிச்சிட்டு இருந்தார். அதாவது திரைத்துறையே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் வரும்போது தான் அவர் விலைக்கு போனார். ரஜினி சார் அப்படி இருக்காரா? அது நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து இந்த பாத்திரம் எழுத்து நடக்கணும், அமிதாப் மாதிரி நடிக்கணும். அமிதாப்புக்கு வந்து இந்த ரோல் கொடுக்கல. இன்றைக்கும் வந்து இவர் எத்தனை டேரக்டர் பார்த்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட இப்போ 2 நாள் அட்லி ஏதோ ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டோம். அப்போ எப்படி வந்து அவர் விட்டுட்டு இப்போ நீ யாராக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான பணமும் உங்களுக்கு தேவையான ரோலும் கொடுக்குறாங்க, உங்களை மக்களும் விரும்புகிறாங்க. அப்போ நான் எதுக்கு ஒதுங்கணும்? என்னாலே முடியுது. முடியலன்னா வேற விஷயம். முடியுது. நீங்களாம் யார் சொல்கிறதுக்கு? யார் மற்றவங்க யார் சொல்கிறதுக்கு? ஸோ அது நியாயமே இல்லை. அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் தானே. அது அவங்க குடும்பம் வந்து சொல்லி நடிக்கிறாரா இல்லை அவர் விருப்பப்பட்டு நடிக்கிறாரா, அவங்களுடைய பர்சனல் அது. ஸோ இதில் நம்ம தலையிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஓகே சார். அதே நேரத்தில் இப்போது சூப்பர் ஸ்டார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பிரதமரில் தொடங்கி நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர், ஆளுநர், தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள்னு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொன்னாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார். அவர் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்ச நேரத்தில் ட்விட்டரில் வருது, என்னுடைய உடல் நலத்துக்கு எல்லாரும் வந்து யாரெல்லாம் ப்ரே பண்ணீங்களோ எல்லாருக்கும் நன்றின்னு சொல்கிறாரு. அதில் சொல்லும்போது முதலமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், ஆளுநர் இவங்களையெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய நெருங்கிய நண்பராக பார்க்கப்படுற கமலஹாசனுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் வந்து அவர் நன்றி சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கமல் ரசிகர்கள்கிட்டையும் ஒரு கேள்வியாக இருக்குது, விஜய் ரசிகர்கள்கிட்டையும் ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, கமல்ன்றது கண்டிப்பாக அவர் சொல்லி இருக்கணும். மேபி ஃபோனில் ஏதாவது பேசியிருப்பார். ஏன்னா அவர் வந்து கமல் சாருக்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படி பேசினாலும் ஃபேன்ஸ் மத்தியில் தலைவர் பொறுத்தவரைக்கும் கமலுக்கு ஒரு மேலே மேபி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்லை அதாவது இப்போ இதுக்கு வந்து அட்மின் தான் யாருன்னா தலைவரே போட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் வர்ற அட்மின், அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். விஜய்க்கு வந்து சொல்லணுன்றது சீமான் கூட சொல்லவே இல்லையே, அவர் சீமானுக்கும் சொல்லவே இல்லை, அப்போ விஜய்க்கும் சொல்லலை. அதனால இன்னொரு விஷயம் வந்து விஜய் இப்போ சொன்னதை விட எங்களுக்கு அது ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த டைம் சொன்னார் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயத்தை எப்போ புல் ஸ்டார் வச்சிருக்கலாம்ல. அதுவும் அவர் மேடையிலேயே பேசி முடிச்சிட்டாரு. பேசினார், லியோ வெற்றி விழாலே சொல்லியிருந்தார். பேசி முடிச்சிட்டாலும் அப்புறம் எதுக்கு மைக்க சுற்றுனீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முழுமையாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா முழுமையாக இருக்கணும். இப்போ இது எப்படி இருக்குது? விஜய் இப்போ சொன்னது எப்படின்னா, இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்க வருவாங்க தெரியுங்களா, இந்த கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பிக்கு மக்கள்கிட்ட அவள் தான் அத்தோட மறந்துடும். அந்த மாதிரி இருக்குது. ஓட்டு கேட்கறதுக்காக வரா மாதிரி இருக்குது. அதில் ஒரு உயிரோட்டமே இல்லைன்ற நான். இதுக்கு முன்னாடி தலைவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கும்போதோ, தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுக்கும்போது தலைவர் உடம்பு முன்னாடி சரி இருக்கும், ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, ஒன்றுமே சொல்லவே இல்லை. இப்போ மட்டும் சொல்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு தலைவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சொல்லுவார்னு நினைக்கிறேன். இவர் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல் கேள்விகளை என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கார். அன்றைக்கி இப்போ ஏர்போர்ட்லேயும் வெளிப்படையாக சொன்னார். ஆனால் ரீசெண்டாக துணை முதலமைச்சராக உதயநிதி பதவி ஏற்றப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காரு. அதுக்கு முன்னாடியும் ஏவாவேலுவோட புத்தக வெளியீட்டு விழாலையும் நேராக போயிட்டு அங்கே பேசினார். அது அரசியல்லே ஒரு பரபரப்பாயிருச்சு. அவர் பேசணும்னு நினைக்கும் போது அரசியல் பேசுகிறாரு. ஆனால் அவர்கிட்ட அரசியல் கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்றது நியாயமா? இல்லை, அரசியல் அதான் மைக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்கும் அதான்னு சொல்கிறீங்க. அவர் வந்து அரசியல் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவர் பேசுவார்.
முரண்பாடு தான். ஆக்சுவலாக தலைவர் வந்து இப்போ இல்லை, இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்த எடப்பாடி அந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அதில் டோட்டலாகவே ஒரு ஒரு 3-4 ட்வீட் தான் போட்டிருப்பார். அந்த அரோகரான்ற மாதிரி ஏதோ ஒரு ட்விட்டு, பர்டிகுலர் கந்த சஷ்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டார். ஒரு செலக்டிவாக தான் பேசுவார். அது வந்து அரசியலுக்கு வந்து ஆப்ட் கிடையாது. இப்போ அரசியல்வாதிகளில் பொதுவாகவே இந்த அரசியலை கண்காணி எல்லாருமே இதுக்கு அவர் பேசவே இல்லையே, அதுக்கு இவர் அப்போதுலேருந்தே அந்த நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து இருக்கும். ஏன் இதுக்கு ஏன் வாய் திறக்கல? அதுக்கு தலைவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக தான் பேசுவார். இது வந்து எப்படின்னா அவருக்கு வந்து இதுக்கு அரசியல் பேசணுன்ற நோக்கத்தை அவர் அது அரசியலே இல்லாமல் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியல. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அரசியல் பேசணுன்ற மாதிரிலாம் அது அதுக்கு ஆழம் அது கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இந்த அரசியல் விஷயன்றதை வந்து ஒரு மனசில் வந்து இது அரசியல் நம்ம பேசுகிறோன்ற ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, உதயநிதிக்கு வாழ்த்து சொன்னது ஆக்சுவலாக வந்து அரசியல்ன்னும் போது தலைவர் வந்து கொஞ்சம் முரண்பாடு தான். அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே சொல்லவே முடியாது. அவர் வரேன்னு சொல்கிற ஒரு விஷயங்கள்ல இருந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபேன்ஸ் எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 வருஷம் அந்த 2017 அவர் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலுக்கு வருவது உறுதி மண்டபத்தில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து அவர் பக்காவாக அரசியல் பேசினாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம இவரோட காலேஜில் பேசுனது தான், ஏசிஎஸ் காலேஜில் வந்து பேசுனது தான் நச்சுன்னு இருக்கும். அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீச், தலைவரோட ஸ்பீச். அந்த 2 தவிர்த்து நீங்கள் வேறு ஸ்பீச் எதுவுமே சொல்லவே முடியாது. வேறு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமாக சும்மா 2 டயலாக் மாதிரி பேசிட்டு தான் போகிற தவிர கரெக்டாக அடிக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து வரேன்னு சொல்கிற காலகட்டத்திலே வந்து அரசியலில் முழுமையாக அவர் வந்து பேசவே இல்லை. ஒரு 2 வாட்டி தான் பேசினார். அதுக்கு பிறகு வந்து லீலா பேலஸில் வந்து கிட்டத்தட்ட பேசும்போது எங்களுக்கே ஒரு மனநிலை வந்து 50-50 ஆகிட்டோம். நாங்கள் இன்னும் வருவாரா வரமாட்டாரா, இப்படி பேசுகிறாரு, எனக்கு இங்கே பேட்ச் இருக்குது, இந்த மாதிரி உடம்பு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கே எங்கள் மனநிலை என்னென்னா வருவாரா வரமாட்டாரா, ஏன் இப்படி இந்த பக்கம் ஒரு பெரிய கட்சி அந்த பக்கம் ஒரு பெரிய கட்சி, நம்ம எப்படி வர முடியும், ஒரு அவநம்பிக்கையாகவே இருக்கும் அந்த ஸ்பீச்சு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அரசியல்ன்ற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவின்மை இருக்குதுன்றதை ஏற்றுக்கினே ஆகணும். அதில் வந்து அதுக்கு நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டி பிரயோஜனமே கிடையாது. அதில் வந்து தெளிவாக இப்படி தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. வரேன்னு சொல்லும் போதே நான் சொல்கிறேன், அவர் அரசியலுக்கு வருவது உறுதி சொல்கிற காலகட்டத்திலே கூட தெளிவான ஒரு விஷயத்துக்கு தெளிவான ஸ்பீச் கிடையவே கிடையாது. சிலதுக்கு பேசுவார், சிலதுக்கு பேச மாட்டார். ஸோ அந்த அர்த்தத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலே வந்து வேணான்றவங்க நிறைய ஃபேன்ஸ் எங்களுக்குள்ளே அந்த கருத்து இருக்குது. அன்றைக்கி கலைஞரோட ஃபங்க்ஷனில் தான் ஏவாவேலோட ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது நாங்களே என்ன நினச்சோன்னா அரசியலே தேவையில்லைன்னு சொன்ன பிறகு நம்ம அவர்கிட்ட அதை பற்றி எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அங்கே போயிட்டு வந்து ஸ்டாலின் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்களும், அதுக்கப்புறம் வந்து மேலே இடத்துல இருந்து சொல்லி தான் இவங்க இதை பண்ணுறாங்கன்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு விஷயத்தில் இழுப்பார் அதில். ஆமாம் ஆமாம். ஸோ அது தேவையில்லாதது தானே. ஏன்னா இப்போ நீங்கள் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நாங்களும் மைண்டை செட் பண்ணிட்டோம். அப்புறம் இதுக்கு உதயநிதி வந்து பேச்சு திறமையால் வந்து மேலே ஏறி வந்தார், அது அவருக்கே சிரிப்பாக வந்துருங்க அது. ஸோ அது முரண்பாடு தான். அதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக வந்து வேணான்னு சொல்லிட்ட பிறகு மைக்கு நீட்டும்போது கேள்வி கேட்கவும் வேணான்னும் போது பேசவும் கூடாது தான், நியாயம்தான் அது. அதை ஏற்றுக்கிறேன். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது 10ஆம் தேதி, எப்படி இருக்குது எதிர்பார்ப்பு? படத்தோட எதிர்பார்ப்புன்றது எல்லா படத்துக்குமே தலைவருக்கு வந்து அது அவருடைய கடவுள் அனுகிரகம் தான் சொல்லணும். இந்த விதத்தில் வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தமே இப்படி ஒரு மாஸ் வந்து இப்போவும் இருக்குது. உதாரணத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் மைக்கை பிடிச்ச பிறகு கிட்டத்தட்ட 2-3 வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு, திருப்பி நிறுத்துறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து அந்த கிளாப்ஸ் எப்படி இருந்தது. அதே ஃபங்க்ஷனில் என் சிஸ்டரோட பையன் வந்து இந்தியன் 2 ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். அந்த கம்பேரிசன் எதுக்கு சொல்ல, அந்த ஆடிட்டோரியமில் அப்போ வந்து கமல் பேசும்போது நிறைய பேர் ஆடிட்டோரியமில் இல்லைன்னு சொல்லி சொன்னான். இது உண்மையாக நடந்தது தான் சொல்கிறேன். நான் கமலுக்கு ஃபேன்ஸ் இப்போ இல்லை, அந்த கம்பேரிசனுக்காக சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். ஆனால் இந்த மனுஷன் பேச ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10:30-10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த க்ரௌடு, அந்த மாசு யாருக்கு இருக்கும்? அது இந்த வயசில் சொல்கிறோம், இன்னமும் இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் வந்து இருக்கிறாருன்ற ஒரு வருத்தம் வந்து உண்மையாகவே வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆகிடுச்சு, செம்ம ஹிட் ஆகிடுச்சு.
பயங்கரமாக ரீல்ஸ் போயிட்டே இருக்குது. யூஎஸ்லலாம் கூட வந்து நல்ல புக்கிங் நிறைய போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தோட டாப் ஃபர்ஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வேட்டையன் இருக்குன்ற மாதிரி நம்புகிறோம். கண்டிப்பாக நடக்கும். நன்றி சார். நன்றி.